எல்லா கல்லும் எடுத்து தலையில வச்சு அடுக்குறேன். எதுவுமே போட்டு வந்துருங்க. இப்போ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா செங்கல் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு தர்பூசணி பழம் டேஸ்ட் பார்க்கலாமா? தர்பூசணி பழம் அடிக்க வந்துடுறாங்க. ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. என்னமோ டெய்லி மார்னிங் ரொட்டீன் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், காலையில நான் சைட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா வீட்டு வேலை பாத்தீங்கன்னா வீட்டுல 9 மணி வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கையில சின்ட்ராஸ் கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வந்து வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. பொருள்லாம் அரேஞ்ச் பண்ணணும். வேலை பாக்குற எல்லாத்துக்கும் என்னென்னலாம் தேவையோ உடனே ரெடி பண்ணி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அங்கேயே போயிடுறாரு. இன்னைக்கு நானும் அங்க போலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வீட்டுல இருக்க வேலை எல்லாம் வீட்டு வேலை பார்க்க போறேன். அங்க போய் ஒரு வேலை கூட என்ன செய்யல. ஓ, நீ மட்டும் செஞ்சிருக்கியா? நானும் செஞ்சது இல்ல. போய் மெட்டீரியல் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாரு. அங்க இருக்கிறவங்க வேலை அழகா செஞ்சிடுறாங்க. சோ மெட்டீரியல் வாங்கி கொடுக்க தான் பாப்பாரு. இன்னைக்கு நான் போயிட்டு என்ன ஒர்க்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு பிளான் பண்ணி. சூப்பர்வைசர் வேலை பார்க்க போறேன். அது வேலை தானே. இங்க என்ன வேலை நடந்திருக்கு, அதுக்கு சூப்பர்வைசர் கூட இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்க என்ன நடந்திருக்கு, இது எதுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம வீட்டுக்கு கட்டுறத நம்ம போய் பாக்கலன்னா எப்படி ஃப்ரெண்ட்ஸ். அதனால போய் பாக்க போறேன். 1 வீக் ஆகுது. நீங்க லாஸ்ட் வீடியோல பாத்துருப்பீங்க பேஸ்மெண்ட் லெவல்ல வந்து பாத்தீங்களே. சோ அது வரைக்கும் தான் நானும் பாத்துருக்கேன். அதுக்கு மேல என்ன ஒர்க் நடந்ததுன்னு சொல்லிட்டு போய் பாக்கல. இப்ப போய் பார்த்து அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. சோ அதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்க வேலையெல்லாம் பாத்துட்டு ஓடிடலாம். போலாமா? இங்க ஒரு அம்மா தான் பால் காய வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சமைக்கிற வேலையே வந்து மிச்சம். பால் மட்டும்தான், அது காய வச்சு பாப்பா கொடுத்துட்டுனா வச்சீங்கன்னா அவ்வளவுதான், நான் ஜாலி ஆயிடுவேன். காலையில சாப்பிடுறதுக்கு நைட்டே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். சோ அதனால வந்து இன்னைக்கு காலையில சமையல் கிடையாது பேபி. பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்யற வேலை இல்ல. நைட்டு சமைச்சது எப்படி காலையில சாப்பிடணும்? ஜெஷிதா கேளு, என்ன செஞ்சு வச்சிருக்க? அப்படி ஐஸ் பிரியாணி. ஐஸ் பிரியாணியா? ஆமா, ஐஸ் பிரியாணி நான் கேள்விப்பட்டதே இல்ல. செய்யுதா என்ன செய்யுதா அப்படின்னா? கேள்விப்பட்டது இல்லையா? யாராருக்கெல்லாம் ஐஸ் பிரியாணினா என்னன்னு தெரியும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஐஸ் பிரியாணி நம்ம வீட்ல. ஜெஷிதா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நைட் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சேன். ரைஸா? இப்பதான் ஐஸ் பிரியாணி என்ன நைட் செஞ்ச சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பழைய கஞ்சி தான் ஐஸ் பிரியாணியா? ஆமா, இன்னைக்கு நம்ம வீட்ல பழைய கஞ்சி தான். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கஞ்சி தான். கஞ்சில வந்து தயிர் ஊத்தி தான் சாப்பிட போறோம். கஞ்சி தயிர், தயிருக்கு சைடிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஊறுகாய் ஃப்ரெஷ்ஷான சங்கீதா செய்த தயிர். எஸ், தயிர். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைட் டிஷ் ஊறுகாய். ஆமா, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். பாப்பாவுக்கு பால் காய்ச்சி குடுத்துட்டு இவளுக்கு மட்டும் வந்து ஏதாவது உப்புமா கிண்டி கொடுத்தேன்னா சொல்லி முடிஞ்சுது. ஈஸியா வேலை முடிஞ்சது. ஆமா சரி பேபி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா பால் காய வச்சு பாப்பாக்கு ஆத்தி நீ கொடுத்துடணும். ஓகேவா? இதுக்கு ஏன் வேலை? குளிச்சுட்டு வந்தேன்னா நம்ம சைட்டுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். அப்புறம் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டு வந்துட்டேன். நல்லா ஈரமா இருக்கு பாருங்க. ஸோ தலை வந்து காய வைக்கணும். நான் தலை காய வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த வித ப்ராடக்ட்டுமே வந்து இது வரைக்குமே வச்சிடல ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் ட்ரையர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரிலாம் வாங்கி கொடுன்னு சொல்லி ரொம்ப நாளாக அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா இப்போ வந்து எமர்ஜென்சியாக வெளியே கிளம்புறோம், இப்போ கோயிலுக்கு போகிறோம், ஸோ தலை வந்து குளிப்போம், ஈரத்தோட போட்டு போனால் எனக்கு தலை வலிக்கும். ஸோ அவர்கிட்ட வாங்கி கொடுன்னு கேட்டேன். எனக்கு 5 வருஷமா தலைவலி பிரச்சனையை வச்சுக்கிட்டே நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். 5 வருஷமா தலைவலி பிரச்சனை இல்ல, தலைவலி கூட குடும்பம் நடத்துனா பாத்துக்க. ஆமா அதேதான் சொல்றேன். அது கூட தெரியல பாரு, அவ்வளவு இன்னசென்ட் பேபி நீ. ஓகே, நான் ஒண்ணு சொன்னா நீ என்ன திருப்பி சொல்றியா? சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், அதனால வந்து பாத்தீங்கன்னா நானே எனக்கு வேண்டியதை வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அகாராவோட வால்யூமைசர் ஹேர் ட்ரையர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹேர் ட்ரை பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம், ஹேர் வந்து நல்லா திக்கா வால்யூமைசரா காட்டுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம், கேர்ள் கூட பண்ணிக்கலாம், எப்படி நமக்கு வேணுமோ அது மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எப்படிலாம் ஹேர் ஸ்டைல் வேணுமோ அது மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். யூஸ் பண்றதுக்கு இங்க பாருங்க, புடி மாதிரி அழகா சூப்பரா கொடுத்துருக்காங்க. நல்லா லைட் வெயிட்டா தான் இருக்கு. ஸோ பிளக் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிளக் பண்ணிக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஃப்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் மோடு, ஹீட், 3 ஹீட் செட்டிங், 2 ஸ்பீட் செட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க கருப்பா குச்சி குச்சியா இருக்கு இல்லையா, சீப்பு மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சார்கோல்ல கோட்டர்ல வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இருக்கிற பிரஷ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செராமிக் கோட்டர்ல வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல இருக்கிறது வந்து 24 கேரட் கோல்டு பிளேட்டட் சர்ஃபேஸ். இது ஹீட் வந்து பாத்தீங்கன்னா ஈவனா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுல கொஞ்சம் கேப் இருக்கு பாத்தியா, இது வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ வந்து வரதுக்கு வந்து யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். அங்க பிளக் பாயிண்ட்ல சொல்லி சுவிட்ச் போட்டுட்டேன்.
ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது லோ ஹீட்லேயே வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்கேல்பில் எதுவும் பிரச்சனை வராமல் ஹீட் ரொம்ப நமக்கு எந்த அளவுக்கு வந்து பொறுக்குதோ ஸோ அது மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி கொஞ்சம் லோ ஹீட்லேயே வந்து நான் கிளீன் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்குப்பா. கொஞ்சம் வந்து நான் காய வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஹேர் வந்து ட்ரை பண்ணாலோ இல்லை ஸ்டைல் பண்ணாலோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒயர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இது 360 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுழற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து திரும்பிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கு. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த சைடு வந்து இப்படி பிடிச்சி பண்ணுறதுக்கு இங்கே ஹீட் ஆகாமல் கூல் டிப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அயானிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரிட்ஜை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் 1200 வாட்ஸ் பவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹேர் ட்ரை பண்ணிட்டேன். இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தலைவலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஈரமாக இருந்ததுன்னா. ஸோ அவசர அவசரமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளில போனால் கிளம்பிட்டு வான்னு ஒரு கூட்டு போய்ட காய வைக்க கூட டைம் விடாத. ஸோ நல்லா இருக்கு அழகா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சூப்பராக ஹேர் ஸ்டைல் பண்ணுற மாதிரி. இப்போ ஜீன்ஸ்லாம் போட்டால் எனக்கு ஹேர் ஸ்டைல் செட் ஆகலன்னு சொல்கிறேன்ல, ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம் இல்லை கேர்ள் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டைல் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு வந்து காட்டுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க கொஞ்சம் தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கா. முடி நல்லா சூப்பரா ஷைனிங்கா நல்லா ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்கு. அது மட்டும் இல்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ளாவும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாகவே பண்ணிடுறேன். இங்கே பாருங்க என் முடி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சுருட்ட முடி தான். ஸோ வந்து லைட்டாக சுருண்டு தான் இருக்கும். ஸோ இங்கே பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கு. என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா சாஃப்டாக நல்லா லென்த்தாக இருக்கிற மாதிரியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முன்னாடி ரொம்ப வந்து சுட்டி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணியிருக்கேன் அழகா. ஸோ இன்னும் நல்லா ஹேர் ஸ்டைல் இந்த கேர்ள் பண்ணுறதுக்குலாம் தெரிஞ்சவங்க இன்னும் அழகாகவே பண்ணலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியல. ஸோ இப்போ தானே வாங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் கொண்டு ஒன்றா வந்து கற்றுக்கிட்டு பொறுமையாக செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவுன்ஸியாக நல்லா வால்யூம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் வாங்கிக்கங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு செட் ஆகுதா இல்லை கேர்லி ஹேர் தான் செட் ஆகுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சங்கீதா சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பேர் தான் ஐஸ் பிரியாணி. நல்லா தயிர் ஊற்றி சாப்பிட பழகு சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆகுது கஞ்சிலாம் சாப்பிட்டேன். இட்லி மாவு வந்து காலி ஆயிடுச்சா, சரி வந்து பொங்கல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உப்புமாலாம் சாப்பிடவே பிடிக்கல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு சாதம் செஞ்சேன். அதிலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாதம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்துச்சு அதில் தயிர் போட்டு நல்லா ஊறுகாய் கடிச்சு சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்டு. யாருக்கெல்லாம் வந்து இது மாதிரி வந்து கஞ்சி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். குட்டி பொண்ணுக்கு கஞ்சி கொடுத்துட்டேன். ஆனால் தயிர் ஊற்றல, வெறும் பழகு மட்டும் கொடுத்துருக்கா. அவரை உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுன்னு இருக்கா. எப்படி சாப்பிட்றத அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரே ஆர்வமா இருக்குது அங்க என்ன வேலை தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு. செங்கல்லாம் மேல எடுத்து போய் வைக்கணும் சங்கீதா. 5000 செங்கல் எடுத்துன்னு வந்து வச்சிருக்காரு மாமா. அது எல்லாத்தையும் மேல எடுத்து வச்சா ஈஸியா வேலை செஞ்சிருவாங்க. இன்னைக்கு 2 பேரும் அந்த வேலை தான் பாக்க போறோம். செய்ய மாட்டாரா? நான் என்னைக்காவது ஒரு நாள் பாக்க வரணும் போது என்ன மட்டும் வேலை செய்ய சொல்றாரு. சரி போய் பாக்கலாம். போலாம். என் பொண்ணு பெரிய சிங்கர் ஆயிடுவா போல. காக்கா பாத்துட்டு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சைட்டுக்கு வந்தாச்சு. நிறைய மண்ணு கொட்டி வச்சுக்கிற போல. பாரு இங்க பாரு 5000 செங்கல் இருக்குது. வீட்டுக்கு மேல எடுத்துன்னு போனாதான் வேலையே. ஆளுக்கு 1000 செங்கல் எடுத்துன்னு போயிடலாம் மேல. ஃபர்ஸ்ட் நீ நெக்ஸ்ட் நான். ஓகே உனக்கு இந்த நான் அடி தரேன். கீழே உட்காரு. எல்லா கல்லையும் எடுத்து உன் தலையில வச்சு அடுக்குறேன். எதுவுமே போட்டு வந்துரு. நீ அடுக்குற. ஜஷிதா பாப்பாக்கு என்ன வேலை? ஜஷிதா பாப்பா அவளும் எடுக்கிறாளாம் பாத்துக்க. அவளே கை நீட்டுறா. இந்த தடவை நிறைய கல் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா 5000 கல்லு தான் செஞ்சேன். அப்படியா? ஓ இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்ட பிறகு வந்து பாப்பேன். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கல் இறக்குன உடனே வந்து பாக்குறேன் நான். ஸோ இப்போ என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போதான் பிரிக் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம முன்னாடி வந்தோம் இல்லையா, அப்போ வந்து மேலே அந்த பீம் போடுறதுக்கு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அப்போ கொஞ்சம் தான் மண்ணு கொட்டிருந்தோம். ஃபுல்லாக வந்து மண்ணு கொட்டிட்டு அதில் வந்து தண்ணி விட்டு அந்த கூறாதான்னு சொல்லுவாங்களா அது பண்ணிட்டு இருக்காங்க.
அப்புறம் பீம் இது பில்லரா பேபி? ஆமா. பில்லர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. அந்த ஒரு பக்கம் வந்து செவரும் கட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. நான் சைமன் சொல்லு வினோத். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைட்டுக்கு நம்ம ஃப்ரெண்டு தான் இன்ஜினியரு. அவர் தான் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பிளான் பண்ணிருக்கீங்கன்னு பாக்குறதுக்கு வந்திருக்கேன் நான். உனக்கு ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிக்க சங்கீதா. கிச்சன் பக்கம் தான் ஒண்ணுமே பண்ணாத இருக்கீங்களே. கிச்சன்ல உனக்கு என்ன டிசைன் வேணும், எது எங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இது ஃபுல்லாவே வந்து மண்ணு போட்டாங்க. மண்ணு போட்டு நல்லா தண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் தர லெவல்ல, இன்னும் ரூம் பிரிக்கல. ஆமா. ஸோ இப்போ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா செங்கல் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம வரதுக்கு முன்னாடி இந்த பில்லர்லாம் வந்து வைக்கல, இப்போ வந்து பில்லர்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ பேபி அந்த தரெல்லாம் போடுறது? அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் போடலாம் சார், ஒரு 1 வீக். ஆமாம். ஓகே ஓகே. ஸோ வேலை நடந்துட்டு இருக்குப்பா. இவ்வளோதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் நடந்துட்டு இருக்கு. செங்கல்லாம் எடுத்துன்னு வரேன்னு சொன்னேன். வேலைக்கு ஈஸியா எடுத்துன்னு வந்து மேலே போட்டு விட்டா தண்ணி இந்த பைப் இருக்கு இல்லையா, மோட்டர் போட்டு விடு, தண்ணி அடிச்சு விடுறேன் எல்லாத்துக்கும். செங்கல்லாம் எடுத்துன்னு வரது வந்து நீ எடுத்துட்டு வா, நான் உனக்கு செங்கல் அடிக்க மட்டும் தரேன். ஓகே சரி. குட்டி பண்ணி நீ என்ன பண்ண போற? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்து சைட்டு வந்து சுற்றி பார்த்தாச்சு. நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பலாம். போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு போகலாம் பேபி. பாப்பாக்கு எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லை வீட்டில். ஃப்ரூட்ஸ் வாங்கி போனால் அவளும் நானும் சாப்பிட்டுட்டு லஞ்ச் உனக்கு செஞ்சு வைப்போம். ஓகே ஓகே. ஸோ ஒர்க்கெல்லாம் என்னம்மா கம்பி வளைக்கிறாங்க. வெள்ளையே ஆகி போகுது பழம் உள்ள போல. நல்லாவே இது கமலா பழமா? இது எடுத்துக்கிட்டா கமலா பழம் தான். ஆரஞ்சு பழம் வாங்கினா நல்லா. இது கலர் பாதி சொல்ல நல்லா இருக்கு, பாதி சொல்ல நல்லா சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையா மறுத்து போன மாதிரி ஆகி போகுது. நல்லா இருக்குமா? சாப்பிட்றேன்னு பாப்பா மேல அடிச்சு விட்ட சங்கீதா. தர்ஷிதா கோச்சிட்டாளா? அந்த அளவுக்கு ஜூஸ் வெளியே தெரிக்குது. போதுமா சங்கீதா? போதுமா? என்ன எடுத்துக்கிட்டே இருக்கியா நீ மாட்டா? சரி போதும். சரி. நெக்ஸ்ட் வந்து திராட்சை வாங்கலாம். சரி. இந்த திராட்சை தான் பாப்பாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்து கொடுத்தா அவன் மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பா. பார்த்துட்டா பாரு. எல்லாத்தையும் டேஸ்ட் பார்த்தே சாப்பிட்டு போயிடு போல இருக்கு. கொய்யா பழத்தை டேஸ்ட் பார்ப்பாங்க. நல்லா இருக்கான்னு செக் பண்ணுவாங்கம்மா. சரி சரி. அடுத்து வேற ஏதாவது வாங்கினா அதையும். ஆனா ஒரு தர்பூசணி பழம் டேஸ்ட் பார்க்கலாமா? தர்பூசணி பழம் அடிக்க வந்துடுவாங்க. அதை எடுத்துன்னு போயிடலாமா? அது மட்டும் தனியா டேஸ்ட் பார்க்க தர மாட்டாரு. ஓகே. பலாப்பழ சீசன் பலாப்பழம் இருக்குமா? அவ்வளோதான்டா. நெல்லிக்காயெல்லாம் சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா? நெல்லிக்காய் வாங்கிக்கலாமா? போதும் போலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பழம் ஃபுல்லாக வந்து வாங்கியாச்சு. நல்லா வெயிட்டாக இருக்குது. ஆப்பிள் மாதுளை வந்து வாங்கலை, ஏன்னா அது வீட்டிலே இருக்குது. ஸோ இந்த பழம் தான் வீட்டில் இல்லாத பழன்றதுனால இதை வாங்கிட்டேன். அந்த சைடு அவள் என்ன வாவான்னு கூப்பிடுது பேபி. ஒரு பாக்கெட் அவள் வாங்கி கொடு. எதை பார்த்தாலும் வாங்கி கொடு வாங்கி கொடுன்னா என்ன பண்றது? வந்து பார்த்தோன்னா ஆயில் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, மிக்சரு கடற்கரசி எதுவுமே அவன்கிட்ட கேட்கல. அது அவள் தானே, நல்லது தானே. சரி சரி, அவள் வாங்கி கொடு. சங்கீதா, இது என்னன்னு கேளு. அது முடவாட்டுக்கால் கிழங்கு. முடவாட்டுக்கால் கிழங்கா? அது கொல்லிமலை, ஏற்காடு, அந்த மலை பாறை இடுக்குங்க. அது சூப்பு வச்சு சாப்பிட்டாங்க. மூட்டு வலிலாம் வந்து இருக்கிறவங்க இதை வாங்கி சூப் வச்சு சாப்பிடணும். மலையில வந்து அடியில ஏற்காடு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏதோ தொங்க விட்டு வச்சிருக்காங்க. கிழங்கு தான் பேபி, கிழங்கு தான். முடவாட்டுக்கால் கிழங்கு. சரி, நமக்கு தேவையில்ல, நமக்கு அவல் மட்டும் வாங்கிட்டு போலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. மெயினாக ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு ஒவ்வொரு ஃப்ரூட்ஸையும் டேஸ்ட் பார்க்குறேன்னு எவ்வளோ நேரமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அவளும் வாங்கியாச்சு. வீட்டுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
போலாமா? ஓகே. ரொம்ப நாள் ஆச்சுப்பா இது மாதிரி வெளியெல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணி. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வெளில எல்லாமே போகலாம். நம்ம போயிட்டு ஷாப்பிங்கு அப்புறம் வந்து எங்க வீட்டுக்கு முக்கியமா போகணும். ஊருக்கு போயிட்டு செடிலாம் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். செடி இன்னும் வைக்காமே இருக்காங்க. செடி வைக்கிறதுலாம் வந்து அப்டேட் பண்றோம். போலாமா? அப்பா வந்தாருல சரி பண்ண சொல்லியிருக்கேன் இடத்தெல்லாம். போய் செடி வைக்கலாம். ஓகே. வண்டியில போயிட்டு இருக்கும்போது நில்லு 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 நிப்பாட்டிட்டா எதுக்கு செய்தா? இளநீ இருக்கு பின்னாடி. ஃப்ரெண்ட்ஸ் இளநீ விற்கிறாங்களா, அதனால இளநீ வாங்கிட்டு போறோம் வீட்டுக்கு. ஆமா, வழுக்க பாப்பா சூப்பரா சாப்பிடுவா. இளநீ குடிச்சா ரொம்ப நல்லது. வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல. ஆமா, இளநீ வாங்கிக்கலாம். இப்போ மைண்ட் வைஸ் நினைக்கும் இவ்வளவு. இதுக்கப்புறம் வெளில கூட்டினே வரக்கூடாது. இந்த 10 நாள் வந்து பார்த்தோன்னா எதுவுமே செலவு இல்லாம இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு செலவு பண்றாரு ஒரே நாள்லன்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அப்படிதான் நினைக்கிறேன். இல்ல அப்படிலாம். ஆமா ஆமா ஆமா, நீங்க அப்படிதான் இல்லையா? சரி, இளநீ வாங்கிக்கலாம். வாங்கியாச்சா? சரி, ஓகே. அவ நல்லா சிப் பண்ணி குடிப்பா. பட் அப்படியே குடிக்க வச்சா குடிக்க மாட்டா. ஸோ அதனால இப்போ கொடுத்து பாப்பா இளநீ குடிக்கிறாள்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இளநீ வாங்கியாச்சு, வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்க பண்ணி அப்பா ஃபர்ஸ்ட் வெட்டி தாட்டும், அப்புறமா நம்ம குடிக்கலாம். கிட்டவா, கத்திக்கிட்டு போக கூடாது. பாத்தியா, மொக்க கத்தி வச்சுன்னு ஒரு இது கூட போட முடியல. வாட்டே போட முடியல. தண்ணி தெரியுது பேபி, கொஞ்சமா போடு. வழுக்கே இருக்காது போல இருக்கு. தண்ணி தான் இருக்கு, வழுக்கு இருக்கும். லைட்டா இருந்தா போதும். இந்தா ரஷீதா, வா ஸ்டார்ட். இந்தா குடி, ஜிப் பண்ணி குடி. புரியல, விட்டுரு அவகிட்ட. இல்லைண்ணா நம்ம குடிச்சிடலாம். குடிக்க தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஜிப் பண்ணி குடிக்க தெரியல பாப்பாக்கு. குடி, ஆச்சு. குடி தெரியலையா? குடிக்கிறா பாரு. குடி குடி. இல்ல போல தண்ணி. குடி குடி. என்னம்மா நீ இப்படி பண்றியம்மா நீ? ரஷீதா, உனக்கு எல்லாம் குடிக்க தெரியல. முறைக்கிற பாரு செய்த உடனே கோவம் வந்து அடிக்க போற பாரு அவ. அப்புறம் பாரு வந்து கடிக்கிறா அவ பல்ல வச்சுட்டு. உரியனா உரிய மாட்டா, தடிச்சிட்டு இருந்தா உரிய தெரியல ரஷீதா பாப்பா. ஏன் மேல கோவமா வராது. இளநீ செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்கு. குடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஆச்சு ஆச்சு. சாப்பிட்றா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இளநீ வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. எனக்கு சைட்ல நிறைய வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்ப போறேன். இதோட ஈவினிங் தான் வருவேன் நானு. ஆமா, இப்போ போனேன்னா அதோட கரெக்டா சாப்பாடு ரெடி பேபி வரியான்னு கூட்டா சாப்பிடுறதுக்கு வருவாரு. அதோட ஈவினிங் வருவாரு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் நானும் குட்டி பொண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல தனியா இருக்கும். தான் வந்து சாப்பிடுறதுக்கு முக்கியமா நிறைய வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோம் சாப்பிடலாம் சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய்.